வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா MA4151 பேப்பர்ல யூனிட் 4 டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸ் டாபிக்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். இதுல ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் மெத்தட் ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்டா எப்படி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒருத்தர் கேட்டிருந்தீங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ப்ராப்ளம் எப்படி பார்க்குறது, இது இந்த டைப்பில் தான் இருக்குது, எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து டேட்டாஸ் எப்படி எடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது ரெண்டு கேட்டகரியாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், டி டிஸ்ட்ரிபியூஷன், இந்த ரெண்டு டைப்பும் ஒரு மாடலில் தான் இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாஸ் பேஸ்டாலாம் நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். இது சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எஃப் டிஸ்ட்ரிபியூஷனும் நமக்கு டேரெக்டாகவே தெரியும். இந்த நார்மல் அண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டூடெண்ட்ஸ் டி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் கொடுப்பாங்க. இந்த ரெண்டும் தான் நமக்கு சிமிலராக இருக்கும், பட் ரெண்டுமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். டேட்டாஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் இந்த ப்ரொசீஜரில் நம்ம எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A sample of 400 students have a mean height 171.38 centimeters. Can it be reasonably recorded as a sample from a large population with mean height 171.17 centimeters and standard deviation is 3.30 centimeter? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 400 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா டோட்டலாக நமக்கு 400 பேர் இருக்காங்க. இதில் சாம்பிள் ரெலவெண்ட்டாக மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் சாம்பிள் ஃப்ரம் லார்ஜ் பாப்புலேஷனோட மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் சாம்பிளில் எடுத்தால் நம்ம எக்ஸ் பார்னு குறிப்போம், பாப்புலேஷனில் எடுத்தோம்னா மியூன்னு குறிக்கணும். அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இங்கே ஒரே ஒரு டேட்டா தான், சாம்பிள் அண்டு பாப்புலேஷன் பேஸ் தான் நமக்கு ஒரே ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எஸ் அண்ட் சிக்மாவோட வேல்யூவை நம்ம ஈக்குவலண்ட்டாக தான் எடுக்கணும். ஸோ கிவன் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ டோட்டலாக 400, எக்ஸ் பார் பார்த்தீங்கன்னா சாம்பிள் பேஸ்டாக என்ன மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எ சாம்பிள் ஆஃப் மீன் ஹைட், இதுதான் நம்மளுடைய எக்ஸ் பார். இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸ் பார்ங்கிறத சாம்பிள் பேஸ்டாங்கிறத ப்ராக்கெட்டில் கோட் பண்ணியாச்சு. அடுத்து பாப்புலேஷன் பேஸ்டாக மீன் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது 171.17 சென்டிமீட்டர். ஸோ அதை நம்ம மியூன்னு எடுத்துக்கணும். அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு ஒரே ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸில் அதுக்கடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் சேம் ப்ரொசீஜரில் நம்ம ஒர்க்கிங் ப்ரொசீஜர் பார்த்துருந்தோம்ல அந்த மெத்தட்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு டிஃபைன் பண்ணுங்கள் நல் ஹைபோதீசிஸ். இதில் நம்ம லிமிட் எதுவுமே நம்ம நோட் பண்ணலை. ஸோ தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ், மியூ வேல்யூக்கு தான் நம்ம எடுக்கணும். எப்பயுமே நல் ஹைபோதீசிஸ் பாப்புலேஷன் பேஸ்டாக தான் கோட் பண்ணுவாங்க. ஸோ பாப்புலேஷன் பேஸ்டாக நம்ம மியூ வேல்யூ இங்கே இருக்கிறது 171.17. ஸோ அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் இல்லைங்கிறத நல் ஹைபோதீசிஸில் எடுத்திருக்கோம். ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் H1 பார்த்தீங்கன்னா there is a significant difference, that is mu not equivalent 171.17. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இங்கே ஆப்வியஸ்லி ஆல்ஃபா ஈக்குவல் டு 5% நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே டேரெக்டாக எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, 1% இல்லை எந்த லெவலில் கொடுக்கணுங்கிறது கொடுக்கலங்கிறப்ப நம்ம 5% எடுத்துக்கலாம். இல்லை நான் 1% ஒர்க் பண்ணால் நீங்கள் 5% ஒர்க் பண்ணுங்கள், கமா போட்டு வேணால் எழுதுங்க, தவிர டேரெக்டாக 1% போகக்கூடாது. ஸோ 5% நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டெப்பு கிரிட்டிக்கல் ரீஜியன் பார்க்கணும். கிரிட்டிக்கல் ரீஜியனில் 5%க்கு இங்கே லெஸ் தேன் கிரேட்டர் தேன் எதுவுமே கிவன் டேட்டாவில் கொடுக்கல. ஸோ லெஸ் தேனாக இருந்தால் நம்ம லெஃப்ட் ஹைல் டெஸ்ட்டில் பார்க்கலாம், கிரேட்டர் தேனாக இருந்தால் ரைட் ஹைல் டெஸ்ட்டில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே ஜஸ்ட்டு நமக்கு கிவன் டேட்டாஸ் மட்டும்தான் இருக்குங்கிறப்ப இதை நீங்கள் டூ டைல் டெஸ்ட்லேயே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் கிரிட்டிக்கல் ரீஜியன்னு பார்த்தீங்கன்னா டூ டைல் டெஸ்ட்டாக பேஸ்டாக நமக்கு எடுத்திங்கன்னா -z α/2 = -1.96 to 1.96. இந்த டேட்டா எல்லாமே 5%க்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இது தான். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு திருப்பி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் 5%க்கு என்ன 1%க்கு என்னங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும். அடுத்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தட் இஸ் ஃபார்முலா போடுங்க. ஸோ z = x bar minus mu by s. இங்கே வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரே ஒரு வேல்யூ தான் தெரியும். ஸோ எஸ்னே கோட் பண்ணிக்கோங்க, டிவைடட் பை √(n). இந்த ஃபார்முலாவும் நம்ம ஷார்ட்டாக பார்த்துருந்தோம். மீன் வேல்யூவோட டிஃபரன்ஸ் பார்க்கணும். சாம்பிள் மைனஸ் பாப்புலேஷன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை √(n). என்னங்கிறப்ப நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ எல்லாமே நமக்கு தெரியும், டேட்டாஸ் எல்லாமே. இது எல்லாமே இந்த ஃபார்முலா நீங்கள் கிவனில் கொஷின்லேருந்து எடுத்து எழுதுறீங்கல்ல, அதுக்கு ரெலவெண்ட்டாக எப்படி எழுதுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் மக்கப் பண்ணவே தேவையில்லை.
ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கேல்குலேட்டரில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். 1.272. இது டெஸ்ட் அட் 6 வேல்யூ. ஸோ கிரிட்டிக்கல் ரீஜியன் வேல்யூ அட் 5% நீங்கள் எடுத்திங்கன்னா இங்கே 1.96 வந்திருக்கு. டெஸ்ட் அட் 6 வேல்யூ இங்கே 1.272 வந்திருக்கு. ஸோ கன்க்ளூஷனில் நமக்கு கண்டிஷன் தெரியும். இஃப் z மைனஸ் ஆல்ஃபா பை 2 அதாவது மாடலஸ் ஆஃப் zன்னு கொடுத்துக்கலாம். லெஸ் தென் z இருந்ததுன்னா தென் அக்செப்ட் h0, அதர்வைஸ் வி ரிஜெக்ட் h0. இது கண்டிஷன். எப்பயுமே நமக்கு கேல்குலேஷன் வேல்யூ அண்ட் இங்கே நம்ம பார்த்துருக்குள்ள கிரிட்டிக்கல் ரீஜன் வேல்யூ, இந்த 2 வேல்யூ தான் கம்பேர் பண்ணணும். தட் இஸ் ஸ்டெப் 4 அண்ட் ஸ்டெப் 5 தான் நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 5%க்கு நம்மளுடைய வேல்யூ நமக்கு கிரிட்டிக்கல் ரீஜனில் நமக்கு தெரியும் -1.96. ஜெட்டுங்கிறது டெஸ்ட் அட் 6 பேஸ்டாக வந்த வேல்யூ. ஸோ 1.272 லெஸ் தேன் 1.96. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 1.272 விட லெஸ் தேன் வேல்யூ தான். 1.96 விட 1.272 லெஸ் தேனாக தான் இருக்குது. ஸோ கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால வி அக்செப்ட் H0 at 5% level of significant. இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு நல் ஹைபாத்திசிஸ் தான் அக்செப்டன்ஸாக வருது. தட் இஸ் there is no significant difference between sample mean and population mean. ஏன்னா நம்ம டேட்டாவே இங்கே சாம்பிள் மீன் அண்ட் பாப்புலேஷன் மீன் ரெலவெண்ட்டாக தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை கன்க்ளூஷனை நம்ம எடுத்து எழுதணும். there is no significant difference between sample mean and population mean. ஒருவேளை இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்டன் வந்தது கிரேட்டர் தான் இருந்ததுன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ் H1 இந்த இடத்துல அக்செப்ட் ஆகும், H0 ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்றபடி நம்ம கன்க்ளூஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். இவ்வளோதான் இந்த டைப் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் டேட்டா எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் நல் ஹைபோதிசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதிசிஸ், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், கிரிட்டிக்கல் ரீஜன் இந்த ப்ராப்ளத்தில் 5% எழுதுகிறோம். ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் டயக்ராம் எடுத்துக்கலாம். டெஸ்ட் அட் 6 அண்ட் கன்க்ளூஷனில் டேபிள் வேல்யூ கிரேட்டர் தானா லெஸ் தானா, எப்பயுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற கிரிட்டிக்கல் ரீஜியன் ஆர் டேபிள் வேல்யூ பார்க்குறோன்னா அதுதான் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். கேல்குலேஷன் வேல்யூ லெஸ் தானாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது அக்செப்ட் ஆகும், அதர்வைஸ் ரிஜெக்ட் ஆகும் கேஸு. அது நல் ஹைபாத்திசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் நம்ம செக் பண்ணால் போதும். இவ்வளோதான். இந்த மாடலில் தான் நம்ம எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் 2 ப்ராப்ளம் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். Next problem பாருங்க. A sample of 100 people during the last year showed an average lifespan of 71.8 years. If standard deviation of the population is 8.9 years, test whether the mean lifespan of today is greater than 70 years. இவ்வளோ தான் உங்களுக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் எப்படி இந்த டைப்பில் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இப்போ செக் பண்ணிங்கன்னா முதல்ல டேட்டாஸ் எல்லாமே ரீட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து எடுத்து எழுதுங்க என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெலவெண்ட்டாக நமக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இல்லை டி டெஸ்ட்டாங்கிறது மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்கணும். சைஸ் ஸ்கொயர் தனி கேட்டகரி தான், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தனி கேட்டகரி தான். அதை இதோட கம்பைன் பண்ணாதீங்க. அந்த ரிசல்ட் எல்லாமே கிவன் டேட்டாவில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. டேட்டா எடுத்து எழுதும்போது இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனான்னு பார்த்துட்டு இந்த கேட்டகரி இல்லைன்னா அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் டி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இவ்வளோதான். இது 2 தான் நீங்கள் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 டிஸ்ட்ரிபியூஷனில் இது 2 சிமிலராக இருக்கும், அது 2 வேறு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் கிவன் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 100. அவங்க சாம்பிள் ஆஃப் 100 பீப்புள்னு கொடுத்தனால நம்ம n = 100 எடுத்துக்கலாம். ஆவரேஜ் ஆஃப் லைஃப் ஸ்பேன் இஸ் 71.8ங்கிறது சாம்பிள் பேஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்பிள் பேஸ்டாக கொடுத்தாங்கன்னா நம்ம எடுக்க வேண்டியது எக்ஸ் பார். இதுதான் நமக்கு சாம்பிள் டேட்டா. ஸோ எக்ஸ் பாருக்கு நம்ம சாம்பிளுக்கு நோட் பண்ணிக்கலாம். அடுத்து இஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் பாப்புலேஷன், ஸோ பாப்புலேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பாப்புலேஷனில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம சிக்மான்னு நோட் பண்ணுவோம். சாம்பிளில் நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நோட் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு எடுக்கிற மாதிரி ஆகும். பாப்புலேஷனில் கொடுத்தாங்கன்னா நம்ம சிக்மா நோட் பண்ணுற மாதிரி ஆகும். தட் இஸ் 8.9. அடுத்து டெஸ்ட் வெதர் த மீன் லைஃப் ஸ்பேன் ஆஃப் டுடே இஸ் கிரேட்டர் than 70 இயர்ஸ். ஸோ மீன் லைஃப் ஆஃப் பாப்புலேஷனில் நமக்கு கொடுத்துருக்கிறது 70 இயர்ஸ்க்கு. இதுதான் நம்மளுடைய மியூ வேல்யூவாக நம்ம எடுக்க முடியும். இதுதானே மீன் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மியூ = 70 கிவன் டேட்டாலாம் எடுத்து வச்சு. அடுத்து நல் ஹைபாத்திசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு டிஃபைன் பண்ணலாம். H0ங்கிறது பாப்புலேஷன் மீனுக்கு தான் நம்ம ஈக்குவலண்ட்டாக எழுதணும். There is no significant difference between population mean and sample mean mu = 70. அதை ஒரே லைனில் எழுதுனீங்கன்னா H0 from mu = 70 எழுதிக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டாக ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் டிஃபைன் பண்ணணும். நாட் ஈக்குவல் ஆக்சுவலி நம்ம நிறைய ப்ராப்ளத்தில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளத்தில் அவங்க கொடுத்துருக்க லைன் பாருங்கள், greater than 70 years. ஸோ இந்த மாதிரி லைன்லாம் ப்ராப்ளத்தில் இருக்குதாங்கிறத கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. கிரேட்டர் தானா லெஸ் தானா எதுவுமே கொடுக்கலன்னா நாட் ஈக்குவல்னு போட்டு 2 டைல் டெஸ்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்கே நமக்கு
greater than ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ greater than நோட்டேஷன் எடுங்க. greater than இருந்ததுன்னா நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ ரைட் டைல் டெஸ்ட்டில் நம்ம எடுக்கிற மாதிரி ஆகும். யூஸிங் ஒன் டைல் டெஸ்ட் ஸ்பெஷலி ரைட் டைல் டெஸ்ட்டில் நம்ம கூட் பண்ணணும். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆப்வியஸ்லி ஆல்ஃபா ஈக்குவல் டு 5%. கிரிட்டிக்கல் ரீஜியன் நம்ம ஒன் டைல் டெஸ்ட்டில் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராப்ளம். ஸோ ஒன் டைல் டெஸ்ட்டில் நம்மளுடைய கர்வ் பார்த்தீங்கன்னா 1.645 இந்த பாயிண்ட். இதுவே லெஃப்ட் டைல் டெஸ்ட்னால நம்ம நெகட்டிவில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1.645 5%க்கு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிற வேல்யூ. இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். Test statistics z equal to x bar minus mu by sigma by square root of n. So x bar value தெரியும், mu value தெரியும், by sigma by square root of n, n value 100. இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் 2.022. கன்க்ளூஷன் வரலாம். கன்க்ளூஷன்ங்கிறது மாடலஸ் ஆஃப் z ஆல்ஃபா கிரேட்டர் தேன் இருந்ததுன்னா எப்பயுமே நம்ம அசம்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணுற வேல்யூ தான் கிரேட்டர் தேனாக இருக்கணும். வி அக்செப்ட் h0 அதை ஒன் டைல் டெஸ்ட், அதர்வைஸ் வி ரிஜெக்ட் h0. இது கண்டிஷன். இப்போ நமக்கு ப்ராப்ளத்தில் z ஆல்ஃபா ஒன் டைல் டெஸ்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.645, பட் கால்குலேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டில் இருக்குது. ஸோ இது நமக்கு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்போ h0 ரிஜெக்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு h1 தான் அக்செப்ட் ஆகும். h1னா மியூ கிரேட்டர் தென் 0க்கு தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் h1ல. அப்போ there is a significant difference between the sample mean and population mean. The meanless span of today is greater than 70. கரெக்ட் தான். நம்ம greater than 70 alternative hypothesisல தான் கோட் பண்ணோம். ஸோ h1 is acceptable அப்படின்னு நம்ம கன்க்ளூஷன் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்துலேயும் பார்த்தீங்கன்னா டேட்டா சேம் தான். ஆனால் ஒன் டைல் டெஸ்ட்டில் நம்ம ரைட் டைல் டெஸ்ட்டில் ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஷின் எப்படி கொடுக்குறாங்க, எந்த மாதிரிலாம் டேட்டாஸ் எடுத்தால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த கிரிட்டிக்கல் ரீஜியன் வேல்யூ என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி மெத்தடில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Third problem, the average number of defective articles produced per day in a certain factory is claimed to be less than all the factories. The average of all factories is 30.5. A random sample of 100 days production showed the mean defective is 28.8 and standard deviation is 6.35. If the average less than 30.5 for all factories. இவ்வளோ தான் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம எடுத்து எழுதணும். இதில் ஆக்சுவலி மொத்தத்துக்கு என்னோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 100 days கொடுத்துருக்காங்க. ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 100 days ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, n ஈக்குவலன்ட் டு 100. அடுத்து சாம்பிள் பேஸ்டாக கொடுத்த மீன் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் ஷோர் த மீன் டெஃபெக்டிவ் இஸ் 28.8. இதுதான் சாம்பிளில் நமக்கு கொடுத்த மீன் வேல்யூ. ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். சாம்பிள் மீனாக இருந்ததுன்னா நம்ம எடுக்க வேண்டியது எக்ஸ் பார்னு எடுப்பீங்களா. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 28.8. தென் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்டியோட வேல்யூ 6.35 இன் சாம்பிளில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்பிளில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு தான் எடுக்கணும். எஸ்ஸு 6.35. ஸோ இது ஒன்றும் இல்லை, எஸ்ன்னு எடுத்திங்கன்னா நீங்கள் ஃபார்முலாவில் எஸ்ன்னு கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாப்புலேஷனில் எடுத்தால் நம்ம அதுக்கேற்றபடி எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு பாப்புலேஷன் பேஸ் தான் மீன் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ரிமைனிங் டேர்ம் 30.8. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் பாப்புலேஷனில் இருக்கிற வேல்யூ. ஸோ இவ்வளோ தான், 4 டேட்டா தான். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா நமக்கு n x பார் மியூ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அது சிக்மாவா எஸ்ஸா பாப்புலேஷன் பேஸ் தான் சாம்பிள் பேஸ்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நல் ஹைபாதிசிஸ் டிஃபைன் பண்ணலாம். நல் ஹைபாதிசிஸ்னால் h0 ஃப்ரம் மியூ பாப்புலேஷன் வேல்யூ தான் நம்ம ஈக்குவலண்ட்டாக எழுதணும். தட் இஸ் 30.5 எழுதிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு லெஸ் தென் ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தென் அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம அதுக்கேற்றபடி ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸை இங்கே கோட் பண்ணணும். தட் இஸ் h1 ஃப்ரம் மியூ லெஸ் தென் 30.5. ஒன் டைல் டெஸ்ட்டில் நம்ம லெஃப்ட் டைல் டெஸ்ட்டில் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் as usual alpha equal to 5%. critical region பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ தான் 1.645 தான். நம்ம லெஃப்ட் டைல்ங்கிறப்ப நம்ம நெகட்டிவ்ல எடுக்கிற மாதிரி ஆகும். ஸோ ரிஜெக்ஷன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மைனஸ் z ஆல்ஃபா ஈக்குவல் டு -1.645. இது கிரிட்டிக்கல் ரீஜியனோட வேல்யூ. ஸோ நல் ஹைபாதிசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், கிரிட்டிக்கல் ரீஜியன் தனித்தனியாக எழுதியாச்சு. இப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். Test statistics z equal to x bar minus mu by s by square root of n. ஸோ இதில் இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சாம்பிள் பேஸாக இருந்தால் எஸ்ன்னு எடுப்பீங்க, பாப்புலேஷன் பேஸ்டாக இருந்தால் இங்கே எனக்குள்ள சிக்மான்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்முலா ரெலவெண்ட்டாக நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதை ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஃபைனல் ஆன்சர் -2.677. கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஸோ இஃப் மைனஸ் z ஆல்ஃபா லெஸ் தேன் z இருந்தால் தென் வி அக்செப்ட் h0. இன் ஒன் டைல் டெஸ்ட்டில் லெஃப்ட் டைல் டெஸ்ட்டுக்கு நம்ம இந்த வேல்யூ மட்டும்தான் செக் பண்ணுற போகிறோம்.
நீங்கள் 2 tail டெஸ்ட்டாக இருந்தால் Z alpha by 2 less than Z வரை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் வி ரிஜெக்ட் H0. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா Z alpha வேல்யூ டேபிள்லேருந்து கிரிட்டிக்கல் ரீஜன் வேல்யூவாக நமக்கு வந்திருக்குது -1.645 லெஸ் தேன் இப்போ வந்திருக்க வேல்யூ -2.677. ஸோ நெகட்டிவில் இதுதான் கிரேட்டஸ்ட் வேல்யூ, இது லீஸ்ட் வேல்யூ. ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகலை, அப்போ இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை. நம்ம டிஃபைன் பண்ண H0 ரிஜெக்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக H1 இஸ் அக்செப்டட். H1ங்கிறப்ப லெஸ் தேன் 30.5 ஃபார் ஆல் ஃபேக்டரிஸ். இதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷனாக முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் மாற்றிக்காதீங்க. -1.645 லெஸ் தேன் -2.67ங்கிறது இட்ஸ் நாட் கரெக்ட் ஆன்சர். ஸோ H0 ரிஜெக்டட், H1 அக்செப்டட். இது ஒன் டைல் டெஸ்ட்டில் லெஃப்ட் டைல் டெஸ்ட் பேஸ்டான ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 2 tail டெஸ்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணோம். செகண்ட் ப்ராப்ளம் 1 tail டெஸ்ட்டில் ரைட் டைல் டெஸ்ட்டாக எப்படி இருந்ததுன்னா ஒர்க் அவுட் பண்ணுறது. தேர்ட் ப்ராப்ளம் 1 tail டெஸ்ட்டில் லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். 3 டைப்லையுமே நம்ம ப்ராப்ளம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த ஒரு வீடியோவில் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள், எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சிங்கிள் மீன் ப்ராப்ளம் ஈஸியாக புரியும். இது எல்லாமே சிங்கிள் மீன் ப்ராப்ளம் தான். சாம்பிள் அண்ட் பாப்புலேஷன் மீனிங்கில் நமக்கு மீன் வேல்யூ ஒரே ஒரு மீன் வேல்யூ தான் இருக்குது. இது ஒரு கேட்டகரி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் ஆஃப் மீன்ஸாக இருந்ததுன்னா அதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரை நீங்கள் எழுதுகிற இந்த 6 ஸ்டெப்பில் நல் ஹைபாத்தசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் கொஸ்டினில் இருக்கிறதுக்கு பாப்புலேஷன் மீன் பேஸ்டாக எழுதுங்க. தேர்ட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. 1% செக் பண்ணுங்கள், 5%லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆப்வியஸ்லி 5% நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். கிரிட்டிக்கல் ரீஜியன் 5%க்கு எந்த வேல்யூ வருது, 1%க்கு என்ன வேல்யூ வருது, 5%லே ஒன் டைல் டெஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்க்கு என்ன வேல்யூ வருதுன்னு நம்ம நோட் பண்ணிக்கிட்டால் 4th ஸ்டெப் முடிஞ்சது. 5th ஸ்டெப் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், அதில் அப்ளை பண்ணுங்கள். கன்க்ளூஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் அக்செப்ட், இல்லைனா ரிஜெக்ட்னு போட்டு H0 அக்செப்ட் ஆகுதா H1 அக்செப்ட் ஆகுதாங்கிறத மட்டும் கன்க்ளூஷனாக எழுதுனா ப்ராப்ளம் முடிஞ்சிடும். இவ்வளோ தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம். இந்த மாடலில் வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அழகாக ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். கொஷினை ரீட் பண்ணி டேட்டா மட்டும் கரெக்டாக எழுதுங்க. டவுட் இருந்ததுன்னா கணிதப்பழைக்கு மெயில் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான சிங்கிள் மீன் வேல்யூ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.